வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், நலனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது சேனலில் பதிவிடக்கூடிய இந்த பஞ்சாங்க பதிவானது சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனால் இப்படித்தான் பஞ்சாங்க பதிவினை பதிவிடப்பட வேண்டும், அனைவரும் இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும் என்ற வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளதால் அதன் பிரகாரம்தான் நாம் அனைவரும் கடைபிடித்து செல்ல வேண்டும் வாழ்க்கையை தினந்தோறும். ஆனால் அதே வேத தர்ம சாஸ்திரத்தில் கலியுகத்தில் மனித பிறவிகளாக பிறந்தவர்கள் இதை கடைபிடிப்பது மிக மிக கடினம். எப்படி வேணுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்று வாழ்ந்து கொள்வார்கள். அப்பொழுதுதான் அதர்மமானது நிறைய நடக்கும். தர்மசாஸ்திர பிரகாரம் அவர்கள் கடைபிடிப்பார்களேயானால் நாடும் க்ஷேமமாக இருக்கும், அவர்களும் க்ஷேமமாக இருப்பார்கள், அவர்களுக்கு மோட்சமானது கிட்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் படுத்தப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 21/7/5166 நாள் 7/11/2025 வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய தினம் காலை 7:01 மேல் நாள் முழுவதும் மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை 7:01 முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டியதை தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை இன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஐப்பசி மாதம் 21/7/5166 நாள். ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் 7/11/2025. சூரிய பகவானாகப்பட்டவர் காலையில் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:09 அயனம் தட்சிணாயனி. ருதோ சரத்ருதோ. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது ஆஸ்வீன மாச ஐப்பசி மாதம் துலா மாசே. சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்விரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திகை மாசே, கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திதியானது திதியை திதி 21:35 பிற்பகல் 2:47 வரை. அதன் பிறகு திருதியை திதி. இன்றைய சிராத்த திதியானது துதியை திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரிவுகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றவர்களும் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும், சந்திர வம்சாவளிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும்
சிரார்த்த திதியானது கார்த்திகை மாதே கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை துதியை திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தபசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். இது ஐப்பசி மாதமாதே, இது ஐப்பசி மாதம் தானே. நீங்கள் கார்த்திகை மாதத்தில் மரணம் அடைஞ்சவாளுக்கு இப்பயே செய்ய சொல்கிறீங்களே அப்படின்ட்டு உங்கள் அனைவருக்கும் சந்தேகமானது வரும். அது நியாயமான சந்தேகம்தான். ஆனால் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால், வருஷம் நாம் நமது பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய இந்த பித்திருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கின்றது. அந்த மறு மாதத்தில் இறந்தவர்களுக்கு தான் கண்டிப்பாக அனைவரும் கடைபிடித்து செய்ய வேண்டும். அப்போதுதான் பித்திருக்கள் திருப்தி அடைவார்கள். இது சிராத்த திதிக்கு மட்டும்தான், மற்ற விசேஷங்களுக்கு கிடையாது என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசரமானது மிருகவாசரே, கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது கார்த்திகை நட்சத்திரம் 2 நாழிகை 10 வினாடி, காலை 7 மணி 1 நிமிடம் வரை. அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் 55 நாழிகை 57 வினாடி. பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை 5 மணி 24 நிமிடம் வரை. அதன் பிறகு மிருகசீர்ஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் ஐப்பசி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்தன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை 7 மணி 1 நிமிடம் வரை சித்த யோகம். அதன் பிறகு பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை 5 மணி 24 நிமிடம் வரை மரண யோகம். மீண்டும் அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. இன்றைய ராகு காலமானது காலை 10 மணி 39 நிமிடம் முதல் நண்பகல் 12 மணி 9 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 3 மணி 9 நிமிடம் முதல் மாலை 4 மணி 39 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 7 மணி 39 நிமிடம் முதல் 9 மணி 9 நிமிடம் வரை. நல்ல நேரமானது என்று காலை முதல் நாள் முழுவதும் மரண யோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. இன்றைய சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டிரமம் சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த வியன்றோர்களுக்கு காலை 7 மணி 1 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 37 நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம். சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த வியன்றோர்களுக்கு பிற்பகல் 12 மணி 37 நிமிடம் முதல் மாலை 6 மணி 13 நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம். சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த வியன்றோர்களுக்கு மாலை 6 மணி 13 நிமிடம் முதல் இரவு 11 மணி 49 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த வியன்றோர்களுக்கு இரவு 11 மணி 49 நிமிடம் முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை 5 மணி 24 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகிரோபவந்தோ சுபமஸ்தோ ததாஸ்தோ. எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, சகல ஐஸ்வர்யத்தோட சத்தந்தான பாக்கியத்தோட பிரமாதமாக நன்னா இருக்கும்.